நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தருளும். விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உமோடு இணைத்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியருளும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும், மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று
இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இறைவன் அருளுவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு அவரது இறைமகன் கற்பித்த ஜெபத்தை ஒரே மனத்தோராய் கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அறவையினின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் அறிந்து பேசி எங்களுக்கு பெற்று தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பார்ந்த இறைமக்களே, இத்திருத்தலத்திற்கு வர முடியாமல் நம்மிடம் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடல் நலமற்றோர், வயது மூப்பு அடைந்தோர், நோயாளிகள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து வேண்டுவோம். சிறப்பாக நம்முடைய திருத்தலத்திலே 5 நாட்களுக்கு மேலாக தன்னுடைய கேன்சர் நோயை புனித சந்தியாகப்பர் குணமாக்குவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய தாய் லூர்து மேரி அவர்கள் பூரண சுகம் பெறவும், மற்றும் நாட்ராயன் அவர்களின் கேன்சர் நோய் குணமடையவும், 2 கிட்னிகளும் செயலிழந்த நிலையிலே நம்முடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கக்கூடிய செல்வன் மனோஜ் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், ஜான் பிரபு அவர்கள் சந்தித்த அந்த விபத்திலிருந்து மீண்டும் எழுந்து இத்திருத்தலம் நாடி வந்து சாட்சியாக மாற இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. மக்களை பாரும், நீர் உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தல
எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக நவநாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் நம்பிக்கையை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். புனித சந்தியாகப்பர் ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக விளங்கி மறைசாட்சியாக விளங்கினார். அவரது பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே நம்பிக்கை எனும் ஆயுதத்தை நமது உள்ளத்தில் நிறுத்தி நமது குடும்பத்திலும் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலும் விதைக்க தொடர்ந்து இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனமறந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா. உன் திருத்தூதர்களும் முதல் மறை சாட்சியாம் செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகருக்கு அழைத்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் மறுபுரிவீராக. உம்மாடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யோயாக்கினின் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 8-17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தனின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கின் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்தில் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 16,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவருடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தானியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதக்கியா என்று மாற்றினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடை செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எங்கள் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதையும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும்.
உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 21 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பலிப்பிடுது. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாபடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் திருமாலின் மேல் பழுக்கும் பாடுகளாகிய திருமுனைக்கு நான் எங்களை கழுவி அருளும். உமது திருவுள்ளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிணத்தில் பருகிய புனித சந்தியாக பொறினவனால் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தி எழுதிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உருந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழையும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேஜர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். வாழ்வழிக்கும் வல்லலையோ இறைவா, நீர் வாழ்வழிப்பீர் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்தில் அமர்ந்து இத்திருப்பீடத்தை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய உன் இறைமகனாகிய ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துகிறோம். இந்த திருப்பீடத்திலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நீராமை அருளாக ஆசீர்வாதமாக தந்து வரங்களையும் வளங்களையும் நிறைவாக அனுபவிக்கக்கூடிய அன்பின் மக்களாக இவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கனிக்காயான புனித அடைக்கலமாக அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவர உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். Amen.
எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகில் உள்ள பாவங்களை எல்லாம் போக்குபவர். குடும்பங்கள் வாழுகின்ற பொழுது நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று நமக்கு ஒவ்வொரு நாளுமே அழைப்பு விடுப்பவர். இச்சமையில் இருந்திருக்கலைக்கை பெற்றோர் நம் அனைவரும் பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிழா திருத்தம் வாக்களி சொல்வதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் பார்த்து பண்ணணும்.
காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பின் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பின் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. வெண்மையிலும் ஒளி சுடரும் வெண்கடலிலும் மனம் குளிரும். வெண்மையிலும் ஒளி சுடரும் வெண்கடலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணை. இறையேசுவில் பிரியமான சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, இன்றைய இறைவார்த்தை நம்மை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஒரு பெரிய நயகரா நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில் இரண்டு பக்கமும் ஒரு பெரிய கயிற்றை கட்டிட்டு, இந்த கயிற்றின் மேலே நான் நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நபர் சொல்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நிறைய மக்கள் ஒன்றான்னா இந்த கயிற்றுல நடக்கவே முடியாது, இது சாத்தியம் அல்ல, கொஞ்சம் அப்படியே மாறினாலும் ஆள்காலி இறந்து விழுவாங்க. மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். நான் இது மாதிரி கயிற்றுல நடப்பேன்னு நீங்கள் நம்புகிறீர்களா என்று அந்த நபர் மக்களிடம் கேட்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த நபர் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரை நடந்து காட்டினார். ஆச்சரியம் எல்லாம் பேத்துக்குவோம், என்னடா கயிற்றுல நல்லா ஒரு பெரிய கயிற்று நடந்துட்டாரே, எந்த ஒரு உதவி இல்லாமல் நடந்துட்டாரே, நீர்வீழ்ச்சி முறை நடந்துட்டாரேங்கிற ஆச்சரியம் அபூர்வமாக மக்களிடத்தில் இருந்தது. மீண்டும் ஒன்று சொல்கிறாப்புல அந்த நபர், மக்களே, நான் மீண்டும் இந்த முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் கயிற்றுல நடக்க போகிறேன். நீங்கள் யாராவது என் தோல் மேலே வந்து உட்காருங்க அப்படின்னு கேட்கவும், யாராவது கை தூக்குறீங்களா அப்படின்னு சொல்லவும் யாருமே கை தூக்கலை. ஆளும் போயிடுவாங்களே, கொஞ்சம் மாறினாலும் இருவரும் காலி. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கை தூக்குறாப்புல. அது யாருன்னா அவனுடைய மகன். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா தோல் மேலே ஏறி முதுகில் ஏறி இந்த முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் நல்லா நடந்து போனாங்க. பார்த்த மக்களுக்கு ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியத்தில் கைதட்டுறாங்க, ரொம்ப அபூர்வமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், நான்
என் அப்பா மேல ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருக்கேன். எங்க அப்பா என்ன கீழே விட மாட்டாரு. ஆனால் நீங்கள் அவர் மீது, அதாவது என் அப்பா மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்தீர்கள். அதனால் உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது நான் என் அப்பாவோடு சேர்ந்து சாதனை படைத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறுவன் சென்றானாம். அன்பிற்கினியவர்களே, இந்த சிறுவன் தனது தந்தையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தது போல கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான பக்தி நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு உடைக்கின்றது. என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் யோவாக்கின் என்ற நபர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கல, மாறாக வேற்று தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தனால அடியோடு அழியிருக்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காதனால அவர் சாதாரண நிலைக்கு தள்ளப்படுகின்றார். நாம் எந்த அளவிற்கு வேற்று தெய்வங்களுக்கு அல்ல, மாறாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மைக்குரிய வாழ்க்கையாக, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையாக, பற்றுறுதி கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன கட்டளை? 10 கட்டளையில் முதல் கட்டளை, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இருத்தல் ஆகாது. ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி நாம் வேற்று தெய்வங்களை அல்ல, மாறாக ஆண்டவர் ஒருவரே என்று நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்தால் அந்த யோவாக்கின் இன்னும் மிகப்பெரிய மதிப்பு பெற்றவராக, உயரிய மதிப்பு பெற்றவராக விளங்கியிருப்பார். ஆனால் அவர் அப்படி விளங்கவில்லை. என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் 2 வகையான அடித்தளங்களை பற்றி நமக்கு ஒரு ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, மணல் மீது கட்டப்பட்ட வீடு. பாறை என்று சொல்ல உடனே நல்லா உறுதியாக இருக்கும், கெட்டியாக இருக்கும், ஆழமாக இருக்கும், நல்லா தடிமனாக இருக்கும். எந்த காற்றோ புயலோ வந்தாலும் அடித்தாலும் அது மேலே கட்டின வீடு கீழே சாயாது. ஆனால் மணல் மீது கட்டப்பட்ட வீடு என்பது என்னது? எந்த காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அது அப்படியே சாயக்கூடிய நிலை இருக்கின்றது. அதாவது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்ற பொழுது நாம் அனைவருமே பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாவராக இருக்கின்றோம். எபிரேயருக்கு திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 6 ஆண்டவரே, நம்பிக்கையின்றி நாம் எந்த நபர்களாக உகந்தவராக இருக்க முடியாது என்று எபிரேயருக்கு திருமுகில் நாம் வாசிக்க கேட்போம். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார்: ஆண்டவரே என் கற்பாரே, அவரே என் மீட்பு, அவரே என் அரண் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். அன்பிற்கினியவர்களே, பாறை எந்த அளவிற்கு உறுதியாக இருப்பது போல நாம் வாழக்கூடிய இன்றைய சமுதாயத்தில் நமது உள்ளமும் இல்லமும் உறுதியாக இருக்க வேண்டும். எதில்? ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக விளங்க வேண்டும். ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்று நாம் பலமுறை வாசிக்க கேட்டிருப்போம். தனது ஒரே மகனை பலியிடுவதற்கு மனமுவந்தவராக விளங்கினார். அதான் நம்பிக்கையின் தந்தையாக கருதப்பட்டோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராக இருந்தார். நம்பிக்கையினால் அன்றி அவர் எந்தவித அற்புதங்களையும் வல்ல செயலும் செய்யவில்லை. நீ என் மீது நம்பிக்கை கொள்கிறாயா? நான் நலமாக்குவேன், குணப்படுத்துவேன், வல்ல செயல்கள் செய்வேன் என்று நீ நம்பிக்கை கொள்கிறாய் என்று பல அற்புதங்களையும் வல்ல செயலும் செய்யக்கூடியவராக இருந்தார். நாம் புனித சந்தியாகப்பர் ஆண்டவர் இயேசுவின் மீது நல்ல ஒரு சீடராக, நம்பிக்கைக்குரிய சீடராக, ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக விளங்கினார். நல்ல ஒரு மறைசாட்சியாக விளங்கினார். புனித சந்தியாகப்பர் ஆண்டவர் இயேசுவோடு பயணித்தவராக தான் பெற்ற நம்பிக்கையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும்.
ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று நற்செய்தியை நல்ல முறையில் பறைசாற்ற வேண்டும், மக்களை மனம் மாற்றமடை செய்ய வேண்டும், மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தது. அதன் வழியாக நம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் பல மக்களை ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். பல பேர் பல இடங்களிலிருந்து வந்திருக்கீங்க. ஏறக்குறைய ஒரு திருவிழா கூட்டம் போல நிறைய பேர் சந்தியாகப்பரை தேடி, புனித சந்தியாகப்பரை தேடி நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். இதுதான் உங்களது ஆழமான விசுவாசம். ஏனோதான் என்று வரவில்லை, மாறாக பல இடங்களிலிருந்து, எங்க இருந்தோ இருந்து, பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். பல அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் புனித சந்தியாகப்பர் வழியாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், பெறப்போகிறீர்கள் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வாழக்கூடிய குடும்பங்களில் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் இயேசுவுடைய அருளை நாம் பெறுகின்றோமா? ஜெபம் செய்வது சற்று கடினம், அதைவிட குடும்பம் ஜெபம் செய்வது இன்னும் சற்று கடினமாக இருப்பது. அட போங்க ஃபாதர், தொலைபேசி பேசுறதுக்கு, தொலைக்காட்சி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நாடகம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் ஜெபம் சொல்கிறீங்களா? அது எதுக்கு நான் செய்யணும், அது எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை போக்கு அல்லாமல் உலக காரியங்களின்படி நடக்காமல் மாறாக நம் புனித சந்தியாகப்பர் ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தது போல நாம் ஜெபத்திலும் இறை வார்த்தையிலும் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நமது குடும்பங்களில் அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் கண்கூடாகவே காண முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இறை வார்த்தையை வாசிக்கிறதே கடினமாக இருக்கிறது. பல புத்தகங்களை படிப்போம், வாசிப்போம், பலவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் திருவொழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்றோமா? ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்றோமா? ஆண்டவர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொடுத்து நாம் அனைவரும் வாழுகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் நம்பிக்கை என்ற விதை விதைப்பதே கிடையாது. மாறாக நம்பிக்கைக்கு பதிலாக குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் சண்டை, பிரச்சனை, அடிதடிதான். பல பிரச்சனைகள் இருக்கும், எல்லோருக்குமே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், அலுப்பணியாளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சிஸ்டர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனால் ஜாலியாக போறாங்க, ஜாலியாக வர்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்ல. மாறாக மனிதனாய் பிறந்த எல்லோருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில், துன்பத்தில் நாம் துவண்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நமக்காக துன்பப்பட்டவராக, நாம் பாவிகளாக இருந்த போதும் நமக்காக துன்பப்பட்டவராக, வேதனைப்பட்டவராக இருந்தார். அவரது பிள்ளையாக இருக்கின்ற நாமும், புனித சந்தியாகப்பரின் பிள்ளையாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே நமது வாழ்வில் துன்பம் உண்டு என்பதை மறக்கவே கூடாது. அந்த துன்பத்தை போக்க என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இறைவேண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழியாக நாம் அருளையும் ஆசிரையும் பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அனைவருமே வாழ வேண்டும். அன்பிற்குரிய புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, நம்பிக்கையோடு வந்திருக்கிற நீங்கள், எனது குடும்பத்தில் வல்ல செயல் நிகழாதா, அற்புதங்கள் நிகழாதா? நம்பிக்கையோடு திருப்பலில் பங்கேற்றிருக்கேன். ஆண்டவர் உனது உடலை நம்பிக்கையோடு நான் உட்கொண்டு இருக்கிறேன். நற்கரின் நாதரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறேனே. பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனை விண்ணப்பங்களோடு, ஏக்கங்களோடு, கனவுகளோடு உன்னை நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன். புனிதன் வழியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிற, இருந்த போதிலும் கூட அந்த வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய துணை கொண்டு நான் வாழுகின்ற பொழுது நீர் எனக்குள் இருக்கின்றேன், எனது உள்ளத்தில் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நமது வாழ்வு என்பது மாறுபடும். ஆனால் பல நேரங்களில் கணவன் மனைவி மீது நம்பிக்கை கொள்வது கிடையாது,
மனைவி கணவன் மீது நம்பிக்கை கொள்வது கிடையாது, பிள்ளைகள் மீது நம்பிக்கை கொள்வது கிடையாது. அதற்கு மாறாக சந்தேகம் என்பதை நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எதற்கெடுத்தாலும் சந்தேகம் 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 என்று இருக்கின்ற பொழுது அப்புறம் எப்படி அன்போடு வாழ முடியும்? அப்படி எப்படி ஒற்றுமையோடு வாழ வேண்டும்? நாம் பாதுகாவல புனித சந்தியாகப்ப, ஆண்டவர் நீ மட்டுமே எனக்கு போதும், உடைய வார்த்தை மட்டுமே எனக்கு போதும், உனது உடனிருப்பு மட்டுமே எனது போதும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தவராக இருந்தார். கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்குரிய சாட்சிய வாழ்வு, சான்று பகர்க்கூடிய வாழ்வு நாம் வாழுகின்றோமா? குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கணவன் மனைவிட்ட நான் உன் மேல ஆழமா நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நீ என் மேல ஆழமா நம்பிக்கை வச்சிரு, குடும்பம் சந்தோஷமா வாழலாம். புனிதரை நம்பி பல பேர் வந்திருக்கிறீர்கள். புனித சந்தியாகப்பரே, எனது குடும்பத்தில் உள்ள சந்தேகத்தை எல்லாவற்றையுமே போக்கி நீக்கி நம்பிக்கை என்றும் விருதை விதைக்கின்ற பொழுது அது விருட்சமாக மாறி ஒரு பெரும் மரமாக வந்து நமக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கனியாக தரக்கூடியதாக இருக்கும். நல்ல கனி நல்ல மரம் மட்டும் கொடுக்கும். அதே போல நம் குடும்பத்தில் வாழுகின்ற பொழுது நம்பிக்கை எனும் விதையை நல்ல கனியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆனால் பல நேரங்கள் அப்படின்னா எண்ணுவதே கிடையாது. எத்தனை குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டு கிடப்போம். கண்கூடாக நீங்க பார்க்கறது, தொலைக்காட்சியை பார்த்து, நாடகங்களை பார்த்து, படங்களை பார்த்து பண்றோம். குடும்பத்தில் அதே மாதிரி செயல்படுறோம். ஒரு பாட்டி தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு அது சார் நாடகம் போய்கிட்டு தான் இருக்கும். அப்படித்தானே? நாடகம் அது சார் அப்படி போய்கிட்டு தான் இருக்கும். போய்கிட்டு இருக்கும்போது நாடகத்தில் 2 பேர் சண்டை போடுவாங்கல்ல, பேசி திட்டுவாங்க. திட்டுறப்ப இங்கே இருக்க பாட்டு என்ன பண்ணுது, அந்த டிவிக்குள்ளே இருக்கிற அந்த அம்மாவை திட்டுது. அந்த அம்மாவுக்கு என்ன காரணம் கேட்கும், ஏம்மா நீ ஏன் என்ன திட்டுற, அப்படி திட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பார்த்து, அந்த பெரியம்மா பார்த்து என்ன பண்ணுறது, திட்டுது. அந்த அளவிற்கு நாம் தொலைக்காட்சியில் மூழ்கி நாடகங்களை பார்த்து பார்த்து குடும்பங்களை சண்டை போடக்கூடியவராக, சந்தேகப்படக்கூடியவராக நாம் அனைவருமே அல்லது ஒரு சில நேரங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அத்தகைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை அல்ல, நம் புனிதருக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. மாறாக நம்பிக்கை என்னும் ஆதாயத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கின்ற பொழுது ஆண்டவரே என் கற்பாரையாக இருக்கின்றார். அந்த கற்பாரை இறைவார்த்தையை, ஜெபம் என்னும் கற்பாரையை நமது உள்ளத்தில் விதைக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். பல புனிதர்கள், பல இறைவாக்கினர்கள் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக ஒரு மாபெரும் புனிதராக விளங்கினார்கள். நமது பாதுகாவலரும் புனித சந்தியாகப்புறம் அத்தகைய எண்ணம் கொண்டவராகத்தான் விளங்கினார். ஆண்டவர் இயேசுவே, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டுமே போதும், நான் உன்கிட்ட இருந்தாலே போதும், உன் வார்த்தையை கேட்டாலே போதும், அதன்படி செயல்பட்டாலே போதும், கண்டிப்பாக எனது வாழ்க்கை மாறுபடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார், மாற்றம் கண்டார். இந்த சந்தியாகப்பரை நம்பி ஆழ்ந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிற நீங்கள் நம்பிக்கை என்னும் விதையை ஒவ்வொருவரின் உள்ளத்தில் விதையுங்கள், அதை குடும்பங்களில் செயல்படுத்துங்கள், புனிதன் வழியாக இறையாசிர் பெறுங்கள். ஆமென். அன்பையோடு தேவா, இதோ இந்த மாலை வேளையிலே உன் பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் அனைவருமே நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்று உமது அருளையும் ஆசிரியம் பெறுவதற்காக நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, இதோ உண்மை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது, நம்பிக்கையோடு பார்க்கின்ற பொழுது எங்களை உள்ளத்தில் நம்பிக்கையின் உதவியை நீ வீழ்த்தமாக மாறச் செய்வீராக. பல நேரங்களில் நாங்கள் நம்பிக்கையற்று வாழுகின்றோம், அதற்காக நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இதோ உமது காலடியில் நாங்கள் அனைவருமே நம்பித்திருக்கின்றோம். இதோ வெண்ணிற ஆடையில் நம் முன்னே வீட்டிருக்கிற நம் ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நம்மை உற்று நோக்கக்கூடியவராக, நம்மீது அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் அந்த நம்பிக்கை நாம் விதைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே, நான் கண்ணீர் சிந்துகிறேன், என பாதத்தில்
என் குடும்பம் முழுவதுமே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவருமே வந்திருக்கிறோம். நாம் பல நேரங்களில் பார்க்கின்ற பொழுது நீ எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உம்மை மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்காக நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கெடக்கூடியவராக இருக்கின்றோம். நீரே பாறையாக இருக்கின்றேன். பாறை மேல் வீடு கட்டுகின்ற பொழுது அது அடித்தளமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் பலமாகவும் இருக்கின்றது. அதே போல எங்களது உள்ளத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக, பிறரை அன்பு செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நான் வாழக்கூடிய என் சமுதாயத்தில் நான் பிறருக்கு பலனளிக்கக்கூடியதாக வாழ்வேன். ஆனால் அத்தகைய எண்ணம் இல்லாமல் நான் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ நற்கருணை ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றேன். ஏதோ ஒரு தெய்வீக திருப்பலியில் பங்கேற்று உமது அருளையும் ஆசையும் பெறுவதற்காக நான் எங்கிருந்தோ வந்திருக்கிறேன், பல தொலைவிலிருந்து வந்திருக்கிறேன், பல தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். காரணம், நீர் என் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றேன். என்னை முழுவதுமாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக, என்னை முழுவதுமாக அன்பு செய்யக்கூடியவராக, என்னை முழுவதுமாக இன்னும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட நீர் எங்களை மனதார மன்னிக்கின்ற பொழுது நாங்கள் ஒருவர் மற்றவரை முழு மனதார மன்னித்து வாழக்கூடிய எங்களுக்கு அருந்தருவீராக. குறிப்பாக இன்றைய நாளிலே, இந்த தெய்வீக திருப்பலியிலே, இந்த நவநாளிலே, இந்த ஆராதனையிலே நம்பிக்கையோடு கண்ணீர் விட்டு சிந்தக்கூடிய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீரே கனிவாய் செவிசாய்ப்பீராக. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான ஏக்கங்களோடு நாங்கள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மணல் மீது கட்டப்பட்ட வீடு அல்ல, மாறாக பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு இருக்க நாங்கள் ஒப்பானவர்களாக. ஏனென்றால் நீரே பாறையாக இருந்து அதற்கு அடித்தளமாக இருந்து, ஒரு வீட்டிற்கு பாறை என்பது அடித்தளமாக இருப்பது போல எல்லா வீட்டிற்கும் நான் நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்தருவீராக. இதோ கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். வாழ்ந்து பயனற்றவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இருந்த போதிலும் கூட எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் நீர் தங்குகின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் நிறைவான ஆசிரியை தரக்கூடியவராக இருப்பீராக. இதோ இப்படி சந்தியாப்பரை நோக்கி பல தொலைவிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களது கண்ணீரை நீரை நோக்குவீராக. நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களது குடும்ப வாழ்வு, எங்களது பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் உன் மீது நம்பிக்கையற்றவர்களாக அல்ல, மாறாக நம்பிக்கைக்குரியவராக வாழ நீரே எங்களுக்கு துணை செய்வீராக. இதோ எங்களை ஒவ்வொரு நாளுமே உற்று நோக்கி எங்களது பாறையை செம்மைப்படுத்துவீராக. நாங்கள் நேர்மறையான எண்ணத்தோடும் நேர்மறையான உள்ளத்தோடும் வாழ நீர் எங்கள் உள்ளத்தில் குடிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேம்பட்டாடுகிறோம். ஆமென். மனதை காத்து பணிந்து
நன்றி. உமது திருவுடல் திருத்தமாகியவற்றை தூய மரபுகளை வணங்கும் நாம் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து மகிழ அருள்வீராம். தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாபரிணவனாலே உமது திருவிருந்தின் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையேசுவின் பிள்ளைகளால் சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.